இதயத்தின் ஒளியாய், உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை. அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண்ணவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 23. சபாஸ் என்ற சத்தம் கேட்டதும் அனைவரும் அங்கே திரும்பி பார்க்க விக்னேஸ்வரி தன் அம்மாவை முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். வினோத், விக்கி, உள்ளே வா, ஏன் அங்கே நிற்கிற? என்னடா இந்த நேரத்தில் வந்து நிற்கிற? ஒரு ஃபோன் கூட பண்ணலை என்று கேட்க, சொல்கிற மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. சரி, நீ சாப்பிட்டியா? அவள் எங்கடா சாப்பிட்டு இருக்க போறா? விக்கி, நீ வாடா, அத்தை சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்ற கலைவாணி கூற, மீண்டும் தன் அம்மாவை முறைத்த விக்னேஸ்வரி, அம்மா நல்லா பாருங்க, இதுதான் என் மாமாவோட குடும்பம், நீங்கள் ஏமா திருந்தவே மாட்டேங்கிறீங்க என்றவளை, கணேஷ், விக்கி, அத்தைக்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு மரியாதை இல்லாமல் பேசுகிற? அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளு என்று கர்ச்சித்தான். பாருடா, அத்தையை சொன்ன உடனே மருமகனுக்கு கோபம் வருதோ? நீங்கள் எங்கள் அம்மா பேச்சை கேட்குற வரைக்கும் உருப்படவே போகிறதில்ல மாமா, ஆத்திரத்துடன் கூறினாள் விக்னேஸ்வரி. லட்சுமி, விக்கி, கட்டிக்க போகிறவங்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? ஏன் தெரியாம? நல்லாவே தெரியும். என் அத்தை எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. நான் எதை செய்தாலும் ஒழுங்காக தான் செய்வேன். காரணம், நான் என் மாமா அத்தையோட வளர்ப்பு என்றவளை ரத்னவேல், கலைவாணி, பார்வதி பெருமை பொங்க பார்த்தனர். வினோத், விக்கி விடுடா, போதும், இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. வினோத், நாங்கள் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறோம், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோ. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது. அந்த செனப்பண்ணியை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது என்று வெறுப்பை கக்கினார் லட்சுமி. அத்தை, அதை சொல்ல நீங்கள் யார்? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? இனி அவளை பற்றி ஒரு வார்த்தை பேசுனீங்க, நடக்கிறதே வேற என்ற சினத்துடன் கூறிய வினோத்தை தடுத்த கலைவாணி, லட்சுமி, இது எங்கள் குடும்ப விஷயம், இதில் நீ தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் நேரம்னு சொல்லி அந்த பெண்ணை அசிங்கப்படுத்துறதுல குறியாக இருக்காத, நீ உன் வேலையை மட்டும் பார் என்றார் கலைவாணி. கணேஷ், இது என்னம்மா அநியாயமாக இருக்குது? நம்ம அண்ணனுக்கு அவளை கட்டி வைப்பீங்க, அதை நாங்கள் கேட்கக்கூடாதா? அவளும் அவன் மூஞ்சியும். அப்போ நீங்கள் எதுக்காக அண்ணனுக்கு அவளை கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணீங்க? அதுதான் எனக்கும் தெரியல. நல்லா கேளண்ணா, இவங்க என்னை அடித்தாலும் சரி, அவள் எனக்கு அண்ணியா வருவதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அவள் பங்குக்கு கூறினாள் காவியா. காவியா, வாங்கினது போதாதா? மறுபடியும் வாங்கணுமா? என் பொறுமையை இதுக்கு மேலே சோதிக்காத என்றான் வினோத். கணேஷ், அவள் உனக்கு அண்ணியா வரப்போறவ. இனி அவளை மரியாதை இல்லாமல் பேசின கொன்னுடுவன், பார்த்துக்கோ. இது என்னோட வாழ்க்கை. யாரை திருமணம் செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பார் என்றதும் கணேஷ் தன் அண்ணனின் கோபத்தை பார்த்தவன் அமைதியாகிவிட, அடிங்க அண்ணா, நல்லா அடிங்க. அவளுக்காக என்ன அடிப்பீங்களா? அத்தை சொல்கிற மாதிரி அவள் என்ன சொல்லி உங்களை மயக்கி வச்சாலோ தெரியல. ச்சே, அதெல்லாம் ஒரு பொண்ணா என்றவள் மீண்டும் தன் தாடையை பிடித்து கொண்டு நின்றாள் காவியா. இப்பொழுது அரைந்தது ரத்னவேல். வாயை மூடு, வாயை மூடுன்னு சொன்னால் கேட்க மாட்டியா? இனி அந்த பொண்ணை பற்றி ஏதாவது பேசின உன்னை கொன்னுடுவேன். உன்னை வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டனோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்குது. இங்கே பாரு கலைவாணி, இனி இவ பெரியவங்க பேசும்போது வாயை திறக்கக்கூடாது, சொல்லிவே என்றதும் காவியா அழுது கொண்டிருந்தவள் அனைவரையும் பார்க்க யாரும் இவளுக்காக ஆதரவாக பேசவில்லை. ஏன், கணேஷ், லட்சுமி கூட எதுவும் பேசவில்லை. அவளுக்கு ஏற்பட்ட நிலைமை தங்களுக்கும் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து நிற்க, காவியாவுக்கு இதற்கு காரணமான வினோதினியின் மீது கோபம் அதிகமாகியது. அம்மா, நீங்கள் ஏன் அம்மா அமைதியாக இருக்கீங்க? உங்கள் முடிவை சொல்லுங்கள். எனக்கு உங்கள் முடிவும் கலைவாணி முடிவும் தான் முக்கியம்
என்று தன் அன்னையிடம் கேட்டார் ரத்னவேல். எங்கள் முடிவு இருக்கட்டும் ரத்னம். வினோத், உன் முடிவு என்னப்பா? உனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கா என்று பார்வதி கேட்க, அம்மா என்ன கேள்வி கேட்டீங்க போங்க, அவன் அந்த பெண்ணை உயிருக்கு உயிராய் விரும்புகிறான் என்று ரத்னவேல் அனைவரின் தலையிலும் இடியை இறக்கினார். என்ன சொல்கிறீங்க பெரிய மாமா? என்னுடைய பெரிய அத்தான் ஒரு பெண்ணை விரும்புகிறாரா? இதை என்னால் நம்பவே முடியலையே என்றவள் வினோத்துக்கு கை கொடுத்து, சூப்பர் மாமா, எனக்கு அந்த அக்காவை ரொம்ப பிடிக்கும் என்று ஆரவாரத்துடன் கூறினாள் விக்னேஸ்வரி. லட்சுமி கணேஷ் இருவரும் அவளை முறைத்தவர்கள். ஏற்கனவே இவங்க ஆட்டை தாங்க முடியல, இதில் இவ வேற வந்த உடனே ஆரம்பிச்சிட்டா என்று புலம்ப, நல்லவங்க எல்லோருக்கும் என் வினோத்தினியை பிடிக்கும் விக்கி, உனக்கு பிடிக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லடா என்றவன் காவியா, கணேஷ், லட்சுமி இவர்களை முறைத்தான் வினோத். உங்கள் நல்ல குணத்துக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குமாமா, கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம் விக்கி. படிப்பு எப்படி போகுது? நீ வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன்னை அழைச்சிட்டு வர கணேசன் அனுப்பியிருப்பனே. மாமா, நான் மதியானமே என் தோழி வீட்டுக்கு வந்துட்டேன். அது அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அதனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அவளும் அவளுடைய அப்பாவும் தான் என்னை அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க. ஓஹோ, உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? ஏன் அத்தை, ஒரு வயசு பொண்ணு மற்றவங்க வீட்டில் இருந்து இப்போ தான் வரா. உங்கள் பொண்ணை கவனிக்கிறத விடவும் ஊரில் இருக்கிற பொண்ணுங்களை கேவலப்படுத்துவதில் மட்டும் குறியாக இருப்பீங்க, அப்படித்தானே என்று குத்தலாக கேட்டான் வினோத். மாமா, ஏன் மாமா? அவள் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா காவல்துறை அதிகாரி. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. விக்கி, உன்னை பற்றி எங்கள் எல்லாருக்கும் தெரியும்டா. உங்கள் அம்மாவுக்கு தான் வயசாகுதே தவிர நல்லவங்களை புரிஞ்சுக்கிற பக்குவம் வரலை. வினோத், என் பொண்ணும் அவளும் ஒன்று கிடையாது. நான் என் பொண்ணை ஒழுக்கமாக தான் வளர்த்துருக்கேன் என்று ஆவேசமாக பதில் கூறினார் லட்சுமி. வாயை மூடுங்க அத்தை, நீங்கள் அடங்கவே மாட்டிங்களா? நீங்கள் இப்படி பேசுகிறத அவள் கேட்டால் உங்கள் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இனி அவளை பற்றி பேசும்போது பார்த்து பேசுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. நீங்கள் ஏன் மாமா அவங்கக்கிட்ட எல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறீங்க? அவங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது என்ற விக்கி, அம்மா, ஒரு சின்ன திருத்தம். என்னை வளர்த்தது நீங்கள் இல்லை, என்னுடைய அத்தை மாமாவும் தான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எனவும் லட்சுமியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. சரிடா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. சரிங்க மாமா என்றவள் தன் அத்தை கலைவாணியை கட்டி கொண்டு, அத்தை, நீங்கள் ஏன் முகத்தை இப்படி வச்சுருக்கீங்க? நானும் நீங்கள் எல்லாம் பேசினதை கேட்டுட்டு தான் இருந்தேன். வினோதினி அக்கா ரொம்ப நல்லவங்க. அத்தை, ப்ளீஸ் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்கள். அடப்போடி பெரிய மனுஷி, அதை நான் பார்த்துக்கிறேன் என்று கலைவாணி கூற, தன் பாட்டியை கட்டி கொண்டவள், செல்லக்குட்டி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு இந்த திருமணத்தில் சம்மதம் தானே? சொல்கிறேன் இருடி என்றவர், எனக்கு இதில் முழு சம்மதம். கட்டிக்க போகிறவனுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் பிரச்சனை இல்லை என்றார் பார்வதி. கலைவாணி, நீ சொல்லுமா, உன் முடிவு என்ன கேட்டார் ரத்தினம். எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அந்த பொண்ணு நல்ல குணம் கொண்டவள், ஆனால் கொஞ்சம் குண்டா இருக்காளேன்னு யோசிக்கிறேன். ஏமா, குண்டா இருக்கிறவங்களுக்கு வாழற தகுதி கிடையாதா என்ன என்று வினோத் கேட்க, அதில் வாயடைத்து போனவர், அச்சோ அப்படி இல்லை வினோத், இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நீ ஒரு பெண்ணை விரும்புகிறங்கிறதே எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இதில் வினோதினி தான் அந்த பொண்ணுன்னு சொல்லும்போது எல்லா பெற்றவங்களோட மனநிலைமை தான் எனக்கும் வந்துச்சு. நாளை பின்ன குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வருமோ பயமாக இருக்குடா. அம்மா ப்ளீஸ், அதெல்லாம் எதுவும் இல்லை. அவள் ரொம்ப பொறுப்பானவள். திருமணம் நடந்துட்டா கண்டிப்பாக ஆரோக்கியமான முறையில் உடல் குறைக்க முயற்சி செய்வாள். நான் அவளுக்கு உதவி செய்வேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு அவள் கூட வாழணும், அவ்வளவுதான் என்று உறுதியாக கூறினான் வினோத். அச்சோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அவளுடைய தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன? அந்த வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு மருமகளாக வரணுமா? இதை யாரும் கேட்க மாட்டாங்களா என்று லட்சுமி சத்தம் போட, லட்சுமி வாயை மூடு. உன் தகுதி தராதரம் என்னன்னு உனக்கு தெரியாதா? கொடுத்த சொத்தையெல்லாம் அழிச்சிட்ட. இப்போ உன்கிட்ட என்ன இருக்குது? அவங்க அப்பா அம்மா அவளுக்கு சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருக்காங்க. உன்னை மாதிரி அம்மா வீட்டில் உட்காந்துட்டு தண்டச்சோறு சாப்பிடல. இதுக்கு மேலே பேசி அசிங்கப்படாத, புரியுதா என்றார் பார்வதி. அம்மா, என்ன குத்த சொல்லன்னா உங்களுக்கு தூக்கம் வராது, அப்படித்தானே? ஆமாண்டி ஆமாம், இதோட வாயை மூடு, இல்லை அசிங்கப்பட்டு போயிடுவ என்றவர்
தம்பி ரத்னம், நான் சொல்கிறத கேளு. நாளைக்கு காலையில் நம்ம அந்த பொண்ணு வினோதினியை பொண்ணு பார்க்க போகிறோம். நீ இப்போவே ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு சொல்லிடு. சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலையை விடுங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி என்று வினோத் தன் பாட்டியை கொஞ்ச, அடே பேராண்டி, உனக்கு இப்போ சந்தோஷம் தானே? போய் தூங்கு, காலையில் நேரத்தோடு எந்திரிக்கணும். ரொம்ப சந்தோஷம் பாட்டி என்றான் வினோத். அனைவரும் அவரவர் அறைக்கு செல்ல ரத்னவேல் கோமலவல்லிக்கு அழைத்து விஷயத்தை சொல்ல, கோமலவல்லி மாலையிலிருந்தே குழம்பிக் கொண்டிருந்தவருக்கு இந்த செய்தி தேனமுதாய் வந்து விழ, இதை தன் மகளிடம் பகிர்ந்து கொண்டவர் தன் கணவன் முன் நின்று தன் மகளின் வாழ்க்கை சிறக்க மனதார வேண்டிக் கொண்டார். அம்மா, என்னால் இதை நம்பவே முடியல. எப்படி இவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாங்கன்னு தெரியலையே என்ற வினோதினியை முறைத்தவர், இங்கே பாரு வினோ, தேவையில்லாமல் குழப்பிக்காமல் படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில் சீக்கிரம் எந்திருக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, வினோத் தம்பி சொன்னதை செய்வார். சரிம்மா சரி என்றவள் வினோத்துக்கு அழைக்க, என்ன மேடம், என்ன பண்ணுறீங்க? இப்போ தான் தூங்க வந்த வினோத். சொல்லுங்கள், எப்படி அங்கிள் இதுக்கு சம்மதம் சொன்னாங்க? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க இதற்கு சம்மதம் சொல்லியிருக்க மாட்டாங்களே என்று கேள்வி கணைகளை தொடுக்க, கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோ வினோ, அவங்கள பற்றியெல்லாம் உனக்கு என்னடி கவலை? அப்பா மனதார சம்மதம் சொல்லியிருக்கார், உனக்கு அது போதாதா? அதுதான் எப்படி வினோத், ப்ளீஸ் சொல்லுங்க. அவசியம் தெரிஞ்சு தான் ஆகணுமா என் செல்லத்துக்கு? ஆமாம் வினோத், இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. சரி சொல்கிறேன்டி என்றவன் தன் தந்தை சம்மதம் சொன்னதற்கான காரணத்தை கூற, இவ்வளோ அதிர்ச்சியில் வாய் பிளந்தாள்.